ஹலோ ஃப்ரெண்ட். ஹாய் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரெசென்டிங் டைம் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 வீடியோ போட்டேன், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரே ஸ்டோரி தான். நான் யாருன்னு தெரியுதா கைஸ்? கமெண்ட்ஸில் உனக்கு கழுவி ஊற்ற போகிறாங்க பேர். ஓகே, அடியில் தோண்டி உள்ள என்ன ஆக்சுவலாக டைம் காட்டும். கார்டு வந்து எந்தெந்த டைமில் உள்ளே வருவான்னு. 1 நிமிஷத்தோ இந்த மாதிரி 4 நிமிஷத்தில் உள்ளே வரானா. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தோண்டி தோண்டி வச்சியாடா கவல் எடு எடுத்தாச்சு. 4 நிமிஷம் ஆகி தலை நீ தோண்டு. எவன்டா இது கீழெல்லாம் கதவு இல்லை, சாவி கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை இது கீழெல்லாம் எவன் சிறைக்கு போட்டு வச்சது? ஆமாம், ஆட்டோட்டிக்கு வச்சுக்கிறேன். ஆட்டோ தோண்டி தொல்லடா. ஜம்ப்புனா குதிக்குது. 4 நிமிஷத்தில் வரேன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், சீக்கிரமாக நம்ம மேலே கிளம்பிடணும். இதில் நம்ம தோண்டி வச்சோம்ல, மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூசி துப்பட்டெல்லாம் இருக்கும். இந்த பொருளை நம்ம சேர்த்துக்கணும். இந்த பொருளை சேர்த்துக்கிட்டு நம்ம போலீஸ் கிட்ட விற்றோன்னா கொஞ்சம் காசு தருவான். ஐயா ஆமாம், கிட்டத்தட்ட கைலாங்கடை மாதிரி காசு தருவான். அதை வச்சு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா செவல் புதுசாக வாங்கிக்கலாம். அது போலீஸ்க்கு தெரியாம சரி நீ பண்றது கொஞ்சம் லாஜிக் இல்லை தான், ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஏன் போலீஸ் கிட்ட சாவி வாங்கி கொடுத்து வெளியே தப்பிச்சிடலாமே? அவன் கொடுத்துட்டு தான் வருவாள் பாப்பா. அவனுக்கு என்ன அவனுக்கு பண்றாங்களே. இல்லை அது ஆக்சுவலாக என்னன்னா, அவன் குறிப்பிட்ட எனர்ஜிக்கு தான் தான் தோண்ட முடியும். அவன் எனர்ஜி காலி ஆயிடுச்சு பாரு. இப்போ நம்ம திருப்பி சாப்பிடணும். கை காட்டல சோறு பொருள் எடுக்கலேட்டா. சாக்லேட் அதையும் விற்கணும். பண்ண போறீங்க, அதையும் விற்கணும். கை வரலையா? இல்லை காட்டுறது. சரி வா ஏறிப்போம். ஜம்ப். இதுக்கு எனர்ஜி இருக்கு. இதுக்கு நம்ம இது ஏறணும். இல்லை ஏறதுக்கு எனர்ஜி தேவையில்ல. அநியாயமா இல்லையாடா? என்ன பண்ணுறது, எனர்ஜி போயிடுச்சு. இப்போ அவன் சாப்பாடு வாங்கணும். இதெல்லாம் நம்ம விற்றோன்னா காசு வரும். அதை வச்சு நம்ம தான் சாப்பாடு வாங்கிக்கணும். தண்ணி குடிக்கணும், எனர்ஜி வரும். ஆமாம்ல, ஆமாம் லாஜிக் குடிச்சிட்டானா? எனர்ஜி வந்துச்சா? வந்துச்சா? ஓகே ஆமாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சொல்லு, சட்டுப்படின்னு தோண்டிடுறேன். டேய் இப்படி போன பார்த்தா இப்படி ஆகணுமா? தோண்டு சீக்கிரம். 2 நிமிஷம் ஓரம் கடவு சாத்து. வாங்கண்ண காலி. என்ன அது ஏன் சரியா பார்த்துட்டு எல்லாத்தையும் முதல்ல தோண்டி நீ என்னைக்கு 1 நிமிஷம் 55 செகண்ட். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. இது படம் போயினே இருக்குது. முடிவில்லா எண்டிங்கோ. தோண்டிங்கன்னே இருக்கணும் போல கடைசி வரைக்கும். தோண்டு ஒன்னே பார்த்து மறுபடியும் இந்த டிக்கிலோட பாட்டில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில தான் போகணும்னு சொல்லிட்டு நொட்டிக்கிட்டு போயிடும் தம்பி. சரியான பைத்தியம் அந்த மாதிரி போது போச்சு. திருப்பி எனர்ஜி காலி. திருப்பி தண்ணி குடிக்கணும். ஆனால் இப்போ 1.5 நிமிஷம் தான் இருக்குது. ரிஸ்க் வேணாம். மாட்டிக்கிட்டோன்னா கேம் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி. மறுபடியும் தோண்டணுமா? ஆமாம், மறுபடியும் வந்து இப்படி தோண்டி தப்பிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சு வைக்கணும். இந்த கடப்பாறையா இல்லையே, அவ்வளோதான். மணல் தோண்டி தமிழில் மண் தோண்டி. அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல பொருள் அதெல்லாம் இவன்கிட்ட விற்கணும். சரி இவனை கூப்பிடுவோம் போலீஸ்காரனை. இப்போ போலீஸ்காரன் வருவாங்க. ஆமாம், போலீஸை கூப்பிடணும். எப்படி இல்லை, இது கதவு இருக்குல்ல, கதவு இடிச்சுன்னு கூப்பிட வரான் பாரு. அவன்கிட்ட விற்கணும் நம்ம எடுத்த பொருள்லாம். ஒரு கட்டை பிள்ளை விற்றோன்னா பரவாயில்ல. $160 தந்துருக்கான்டா. அவன் சம்பளமே அவ்வளோதான்டா இருக்கும் டாலரில். அவன் பொருளுக்கேற்ற ரேட்டு. நம்ம என்னென்ன பொருள் இருக்கோம் அது. சாக்லேட்னா ஒரு $2 அப்படி தருவான். இந்த மாதிரி நீ என்ன விற்ற $160 கொடுத்துருவான் உனக்கு. அது டாலர். ஐயோ திருப்பி அவனை கூப்பிட்டான்டா. டேய் ஆனால் பரவாயில்ல, 20 செகண்ட் தான் வரட்டும். சும்மா சார் வேலை எப்படி போகுது? சம்பளம்லாம் தரானுங்களா? அதான் நீ என்ன சொல்லுங்க, நான் தரேன். ஒன்றுமே இல்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போடு. 12 செகண்ட் திருப்பி வருவான்டா. டேபிள் தெரியாது பேர். ஏதாச்சும் வாங்கிப்போம். இப்போ இவனை விசில் வச்சு கூப்பிட்றோம். போலீஸே விசில் வச்சு கூப்பிட்டான்டா. என்ன திமிரு பற்றி அவனுக்கு. போலீஸ் வரதுனால இவன் கிளம்பிட்டான். ஓகே, என்ன ஒன்றுத்துக்கு 2 போலீஸு? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ட்வின்ஸா சார்? அதெல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். அதானே. போ டைம் வேஸ்ட் பண்ணாத. இவன்ட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். தேவையானதாக ஏதாச்சும் இருக்கான்ட்டு. என்ன வச்சிருக்க?
ஷவல் அப்கிரேட் பண்ண முடியாது. இன்வென்ட்ரி பேக் அப்கிரேட் பண்ணலாமா? ஸ்டாமினா தேவைப்படும்ல. என்னடா எல்லாமே போயிடுச்சு. சரி ஓகே, இருக்கிற காசு அவ்வளோதான். ஆமாம். அடுத்து போலீஸ் இங்கே நிற்கிறான். ஆனால் அவன் வரத்துக்கு நான் தோண்ட போகிறேன் சார். அங்கிள் இன்னைக்கு அது போயிட்டு இருக்கா சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கட்ட தோண்டல் ஐயோ ஆரம்பித்து விட்டது. ஓ ஆட்டோட்டிக் கொடுக்குறேன். ஓ லெஃப்ட் போகணுமா? அப்புறம் அவனே ரூட்டு சொல்கிறான்டா. அவனுக்கு மண்ணுகள் எல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் பிசியில் எப்படி தெரியுமா தமிழ் கேமிங் விளாண்டுனா ஓகே. நான் தோணலையா? ஓகே தோண்டுகோல். வர ஃபோனெல்லாம் பழச்சு வச்சிருக்காங்கடா. ஆச்சரியத்தின் உச்சம். அப்போ இன்னைக்கு அவ்வளோதான் $200 பார்த்துடலாம் போல 3 பொருளில். அவன் ஏதோ குத்த போனதா ஏதோ ஒன்று பற்றி அது பேர் என்னது? அது எதுவும் வந்தது ராடு, போலீஸ் ராடு. அதுக்கு 160. சாக்கர் பால் இதுக்கு 3 ஐட்டம். என்னது இது? தங்கம் கப்பு. காப்பி. ஏன் கை காட்டுமா? ஏன் எடுக்கிறதுக்கு ஒரு கை காட்ட மாட்டேங்குது. அது உன்னால தூக்கம் பத்தியா? இது காட்டுது பத்தியா தம்பி? அதான் என்ன லாஜிக் இது புரியல. இன்னும் தோணுமோ அப்போதான் கிடைக்கும் போல. நோ எனர்ஜியா? எனர்ஜி இல்லைன்னா அதுவும் எடுக்க மாட்டானா என்ன? எது எடுக்க மாட்டாங்களா? ஆமா, செலவு பண்ணோம்ல கை. அது கேம் உருவாக்குனவன் தான் கேட்கணும். ஐயோ நான் விட்டுருங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குடிச்சியா? ஒரு நிமிஷம், ஒரு 50 செகண்ட் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஐயோ ஐயோ டேய் 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 விதி வலியது கத்தி. ஏன்டா இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்க? ஒருத்த ஃபோனை வச்சான் பார்த்தியா? அங்கே தாண்டா இருக்கீங்க மேக்னெட்டு. இதை வச்சு நாங்கள் எல்லா பொருளும் இழுக்க போகிறோம் பேர். ஆத்தியா கிளைமேக்ஸ் அதுதான் இருக்க போகுது. சாவி அதை வச்சு போகிறான். அந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்க மாட்டானுங்க. இவனா தோண்ட விட பார்த்தாலே இன்னொரு ஃபோனா? இல்லை ஆமாம் அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. 1 நிமிஷம் ஆயிடுச்சு கிளம்புறதுன்னு தெரியல. 50 செகண்ட் ஐயா. ஏய் அது பச்சரை போகிறான் குத்தி. எனர்ஜி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா போயிடலாம். எப்படி இப்போ காலி ஆகிடும். 30 செகண்ட் உள்ள போகுதும் உனக்கு நல்லது. மறுபடியும் நம்ம வந்து தோண்ட வச்சோன்னா ஒரு கேம் பார்த்து ஒன்று பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ் கேம் முடிஞ்சிச்சு. ஏதோ அந்த சர்வைவல் ஒன்று சொல்லிட்டு ஆனை வெட்டு அந்த பாயிண்டா நான் ஏந்து போயிடுவேன். இப்படி இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடுச்சு. பேகு ஓடு 33 செகண்ட் தம்பி அடிச்சிச்சு. ஓகே நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஏற தூரம் குறையல. இதாவது ஜம் அப்படி போ மூடு பாரு. நீ ஏன்டா பயமுத்துற? திருப்பி தண்ணியை குடிச்சிட்டு தனியா குடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலீஸை விசில் அடிச்சு கூப்பிடுவோம். நீ என்னடா 2 செகண்ட்ல வருது? நானே இப்போ கூப்பிடுறேன். விசில் அடிப்பேன், அப்படி கை தட்டுவாரு, அப்படி கூட அந்த மாதிரி. 2 பேருக்கும் விசில் தானே அடிக்கணும். பார்த்தா மட்டும் என்னடா இப்படி வெறிக்க பார்க்கறதுக்கு செல் பண்றதுக்கு வந்தா ஆப்ஷனே காட்டல. டாலர் ஐயோ நீங்க பத்தியா 230 என்னென்ன எடுத்தோம்? ஸ்மார்ட் ஃபோன் 2, ஃபுட்பால் 1, ஸ்க்ரூ டிரைவர், ரேடியோ. வெளியே வச்சுருவானுங்களா? மேபி வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.